எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடைய தொடரில் அடுத்த எபிசோடை பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ட்ரைனிங்கான்னு கேட்டிங்கன்னா அது இருக்குங்க. ஓகே, இன்றைக்கி என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்ஆர் ட்ரைனிங்கில் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். க்ரூக்குள்ளே நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோமா. இன்றைக்கி க்ரூ, இந்த வேலை செய்கிறவங்க, பயணிகள், அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் பரிமாறணும், அவங்க முன்னாடி நீங்கள் எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட க்ரூமிங், நீங்கள் மேக்கப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எதுலாம் எந்த மாதிரிலாம் முடி வெட்டக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, கையில் டேட்டு போட்டுறக்கூடாது, முடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கையில் எந்த மாதிரிலாம் நீங்கள் ரிங்ஸு, அந்த தாயத்தை கட்டுறது, அதுக்கப்புறம் டேட்டு ஒரு டேட்டு எல்லோரும் போட்டிருக்காங்க. பட்டு அது வெளியே தெரியாத மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி வெளியே தெரிகிற மாதிரி போட்டாலுமே ரொம்ப அஃபென்சிவான டேட்டெல்லாம் போட்டிருக்கக்கூடாது. அந்த பார்த்திங்கன்னா அந்த இப்போ நியூஸில் ஒன்று பார்த்தேன், யாரோ நாக்கை ரெண்டாக கட் பண்ணி சர்ஜரி பண்ணி பாம்பு போல் ஒருத்தர் பண்ணியிருக்காங்களா, அவங்க அரெஸ்ட் கூட பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், அதான் அவங்க சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது, ஒர்க்குக்கு போகல ஷிப்பில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கணும். ரொம்ப என்ன சொல்கிறது, குளிக்காமல் டேண்ட்ரஃப்லாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு அப்படிலாம் இருக்க முடியாது. நல்லா க்ரூம், நல்லா பார்க்க டீசெண்டாக அழகாக ஷேவ்லாம் பண்ணி, நீங்கள் அப்படியே தாடி வளர்த்தாலுமே அந்த தாடியை கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போகும்போது விட்டுட்டு போகிறோமே, அந்த மாதிரிலாம் தாடி விட முடியாது. தாடி வச்சுருந்தாலுமே கரெக்டாக அழகாக வச்சுருக்கணும். ஸோ அது டீசெண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட பேசும்போது ரொம்ப தன்மையாக தான் பேசணும். அவங்களே கோவப்பட்டு பேசினாலுமே ரொம்ப தன்மையாக தான் பேசணும். அதுக்கு சில வாக்கிங்கெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி பேசணுன்னு. அவங்களுக்கு 2-3 வாக்கிங்லாம் சொல்லிட்டோங்களா. நீங்கள் கெஸ்ட்டை பார்த்தோன்னே ஹாய், ஹே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்லிங்கன்னா, குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், குட் ஈவினிங் மேடம், இப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குட் பாய், பாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா, ஹாவ் ஏ கிரேட் டே, குட் டே சார், குட் டே மேம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் எடுத்து, நீங்கள் இப்போ ரிசப்ஷன் இருக்கீங்க, நீங்கள் ஃபோன் வந்துச்சுன்னா சத்தமாலாம் பேசக்கூடாது. ரொம்ப பொலைட்டாக தான் பேசணும். அப்புறம் நீங்கள் ஃபோன் பேசும்போது ஹோல்ட், ஹேங் ஆன் அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. எப்படி பேசணும், வுட் யூ மைண்ட் ஹோல்டிங் ஃபார் எ மூமெண்ட் அப்படின்னு கனிவாக பேசணும். அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்டு மேலே தப்பே இருந்தாலுமே அவங்கள நீங்கள் சண்டை போடக்கூடாது, உங்கள் வாய்ஸை உயர்த்தி பேசக்கூடாது. ஸோ இப்படிலாம் இருக்குங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கள ஒரு ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி நம்ம அவங்க என்ன பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, சரி போ அப்படின்ற மாதிரி பொறுத்து போகணும். அது மீறி அவங்க ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளோட சூப்பர்வைஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு அவங்க தலைமால ஏறி உக்காந்துக்கிட்டு நம்ம ஆதிக்கம் பண்ணுற மாதிரிலாம் விடக்கூடாது. ஒரு லிமிட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சரிங்க சார், அப்படி அவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் அவங்க கோவப்பட்டு ஏதாவது திட்டுறாங்கன்னா கூட நீங்கள் சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சூப்பர்வைசர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லலாம். ஈவன் சூப்பர்வைசர் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அந்த கெஸ்ட்டை காம் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த க்ரூஸ் ஷிப்புக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு திரும்ப திரும்ப வரவங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க மனசும் கோணும்படி நடந்துக்கிட்டால் அவங்க வரமாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது அவங்க மனசு கோணாதபடி தான் எல்லாமே பண்ணுவாங்க. பட் சில பேர் ரொம்ப வேணுக்குன்னே பண்ணுவாங்க. அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அந்த இன்னும் ஹெட் ஆஃபீஸ் ஹெட் பர்சனுக்கு போகும், அப்புறம் அவங்க டீல் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு அளவு வரைக்குமே நம்ம நம்மளை பொறுத்து போக தான் சொல்லுவாங்க. அது எக்காரணத்தை கொண்டு நம்ம
வா சவுண்டை வந்து வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி பேசக்கூடாது. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் ஷிப்பில் வரவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். நான் இப்போ நம்ம நேற்று கிறிஸ்மஸ் இந்த தேட்டருக்கு போயிருந்தேன்னா அந்த தேட்டரில் ஒரு பக்கம் படம் ஓடிட்டுருக்கோம். நிறைய ஸ்விம்மிங் பூல் இருக்குது சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த மாதிரி. அப்புறம் வாட்டர் ஸ்லைடெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு டான்ஸு ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அப்புறம் குக்கிங் கிளாஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஆர்ட் கிளாஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் வெளியே டூர் கூட்டிகிட்டு போகிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். வேறு என்ன, கசினோ, அந்த கசினோவில் வந்து சீட் ஆடுறது, அந்த கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டீஸ், இந்த ஃபேமிலி சின்ன பசங்களை வச்சு சின்ன சின்ன இந்த ட்ராமா மாதிரி பண்ணல கேம் விளையாடுற ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மீன்ஸ் நிறைய லெக்சர்ஸ் இருக்கும். எஜுகேஷன் லெக்சர் இருக்கும், வெல்னஸ் லெக்சர் இருக்கும், ஹெல்த் லெக்சர் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் உள்ள நிறையா வந்து ஜுவல்லரி ஷாப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங்கில் கூட ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கும். ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கும். ஜென்ரலாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ப்ரோக்ராம்ஸும் போயிட்டுருக்கும். ப்ளஸ் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் க்ரூஸ் டைரக்டரும் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு ஈவெண்ட்டு பண்ணி எல்லாரையும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்துருப்பார். அப்புறம் அதான் சொல்கிறேன், மியூசிக் ஒரு பக்கம், டான்ஸ் ஒரு பக்கம், அந்த வயலின்லாம் வச்சு ஒரு குரூப்பாக ஒருத்தவங்க வாசிச்சுட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு நாளில் பார்த்திங்கன்னா பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அந்த வர பயணிகளை பார்த்திங்கன்னா எங்கேஜாக வச்சுருக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாராலையும் எல்லாத்துலேயுமே கலந்துக்கவே முடியாது. ஏதாவது மீன்ஸ் 1-2 கலந்துக்கவே ஒரு நாள் ஓடிடும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். ரிலாக்ஸேஷன், ஸ்பா, ஜிம்மு அந்த மாதிரி பல இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து தினமும் ஒரு பேப்பரில் கொடுப்பாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் தருவாங்க. ஸோ அந்த நாள் என்னென்ன எந்த இடத்துல எது நடக்குது, எந்த டைமில் நடக்குது அப்படின்ற எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கையில் வச்சுருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கே ஷிப்பு முழுசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதே இந்த பயணிகள் வராங்களா, அவங்க ஒரு 7 நாள் தான் வராங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து பக்கத்தில் இருக்கோம் அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. இப்போ அவங்க நடந்து வந்துட்டு நம்ம பார்த்து எப்போ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியணும். அதனால நம்ம வந்து இது கையில் எப்பயும் வச்சுருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த காலையில் இது தருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கையில் வச்சுருந்து அவங்களுக்கு எந்த இடத்துல எது இருக்குன்னு நீங்கள் வந்து கைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதாங்க பேசிக்காக சொல்லி கொடுத்தது. போன இதில் பார்த்தீங்கன்னா க்ரூவும் எப்படி வந்து பழகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வாட்டி க்ரூவும் இந்த கெஸ்ட்டும் எப்படி பழகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மறுபடியும் ட்ரைனிங் ஏதோ இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்ங்க.